ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு அதிகாலை மற்றும் மாலை நேரம் நல்லதாக இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் தியான பயிற்சி செய்யலாம். நாம் தியானம் செய்வதற்கு முன்பு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மெல்லிய இசையையும் நாம் ஒலிக்க விடலாம். உடலை தளர்வாகவும் முதுகுத்தண்டை நேராகவும் வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய துவங்கலாம். ஓம் சாந்தி. முதலில் தனது சுவாச காற்றை மெதுவாக உள்ளிழுத்து சிறிது நேரம் உள்ளிருத்தி பிறகு மெதுவாக வெளியிடுங்கள். இவ்வாறு 3 முறை செய்யுங்கள். இப்பொழுது தனது கவனத்தை இரு புருவ மத்தியில் திலகம் வைக்கும் இடத்தில் ஒருநிலைப்படுத்துங்கள். மனக்கண்ணால் புருவ மத்தியில் ஒளிப்புள்ளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய உங்களை நீங்களே நன்றாக தெளிவாக பாருங்கள். நான் ஆத்மா, இவ்வுடலை இயக்கக்கூடிய உயிர் சக்தி, ஓர் நட்சத்திரத்தை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் நித்தியமானவன், அழிவற்றவன், மரணம் இல்லாதவன், அழிக்க முடியாதவன். நான் ஆத்மா, இவ்வுலக நாடகத்தில் எனது பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடிய நடிகன். இவ்வுடல் எனது ஆடை. இவ்வுடல் என்ற ஆடை 5 தத்துவ பொருட்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவோ மரணம் அடையக்கூடியது, அழியக்கூடியது. நான் ஆத்மா, புருவ மத்தியில் உடலின் எஜமானனாக அமர்ந்து இவ்வுடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் சிந்தனை செய்யக்கூடிய மனம், முடிவெடுக்கக்கூடிய சக்தியான புத்தி, நல்ல அல்லது தீய பதிவுகளை கொண்ட சம்ஸ்காரத்தினால் ஆனவன். ஆத்மாவாகிய என்னுடைய சுயகுணம் உண்மையான குணம், அமைதி. நான்
இயல்பாகவே அமைதியானவன். நான் அமைதியானவனாகவே இருக்கின்றேன். அமைதி வெளியில் இருக்கக்கூடிய இடத்திலோ பொருளிலோ சூழ்நிலையிலோ இல்லை. நான் அமைதியானவன். நான் அமைதியாகவே இருக்கின்றேன். அமைதியை விரும்புகின்றேன். என்னுடைய வீடும் சாந்தி தாமம். என்னுடைய தந்தையும் சாந்தியின் கடலாக இருக்கின்றார். நான் ஆத்மா. இந்த சாந்தி கடல் பரம தந்தை பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கின்றேன். இவ்வுலகமோ இந்த உடலினுடையது. என்னுடைய வீடோ இந்த ஆகாய தத்துவத்திற்கு மேலே சூரிய சந்திர நட்சத்திர மண்டலுக்கும் அப்பால் செம்பு நிறமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாந்தி தாமம், பொன்னம்பலம். நான் இவ்வுலக நாடக மேடையில் எனது நடிப்பை நடிப்பதற்காக என்னுடைய சொந்த வீடான பரந்தாமத்தை, சாந்தி தாமத்தை, பரலோகத்தை, ஆத்மலோகத்தை, சிவலோகத்தை விட்டு வந்திருக்கின்றேன். இந்த 5 தத்துவங்களான உலகத்தில் எனது பாகத்தை நான் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். பூமி நாடக மேடை. ஆத்மா நான். ஐந்து தத்துவ பொருட்களான இவ்வுடல் என்ற ஆடையை அணிந்து எனக்கு அளிக்கப்பட்ட நாடக பாகத்தை ஒவ்வொரு பிறவியிலும் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதோ நாடகத்தினுடைய இறுதி நேரம். அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய வீடு திரும்ப வேண்டிய நேரம். தன்னுடைய தந்தையை சந்திக்க செல்ல வேண்டிய நேரம். மேலிருந்து வரும்போது பரிசுத்த ஆத்மாவாக இவ்வுலக நாடக மேடைக்கு வந்தோம். இப்போது திரும்பி செல்லும் போதும் அவ்வாறு திரும்பி செல்ல வேண்டும். என்னுடைய பல பிறவிகளின் கணக்கை முடித்து செல்ல வேண்டும். ஆத்மாவாகிய என்னுடைய தந்தை
பரம தந்தை, பரம ஆத்மா சிவனாவார். என் தந்தையும் என்னைப் போலவே ஜோதி சொரூபனாக பிரகாசிக்கக்கூடிய ஒளி புள்ளியாக இருக்கின்றார். அவர் என்னுடைய வீடான பரந்தாமத்தில் என்னைப் போலவே ஒளிப்புள்ளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய தந்தை ஞானத்தாலும் குணங்களாலும் சக்திகளாலும் நிறைந்திருக்கின்றார். சதா ஜோதி சொரூபனாகவே இருக்கின்றார். அவரை நினைவு செய்வதால் என்னுடைய பல பிறவிகளின் பாவக்கணக்கு நீங்கிவிடுகின்றது. நான் என் தந்தையை நினைவு செய்வதற்கு மனம் புத்தியினால் நினைவு யாத்திரை செய்கின்றேன். நான் ஆத்மா புருவ மத்தியில் அழகான நட்சத்திரம் போன்று மின்னிக் கொண்டிருக்கின்றேன். நானே கண்களின் வழியாக பார்க்கின்றேன். காதுகள் மூலம் கேட்கின்றேன். வாய் மூலம் பேசுகின்றேன். நாவின் மூலம் சுவைக்கின்றேன். கைகள் மூலமாக காரியங்களை செய்விக்கின்றேன். நான் இவ்வுடலின் எஜமானனாக புருவ மத்திய என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் என்னை இவ்வுடலில் இருந்து தனிப்பட்டவனாக உணர்கின்றேன். நான் வேறு, இவ்வுடல் வேறு. நான் ஒரு பிறவியில் ஆண் உடலையும் மறுபிறவியில் வேறு உடலையும் பெண் உடலையும் எடுக்கின்றேன். நான் இவ்வுடல் அல்ல. இவ்வுடல் ஒரு வீடு போன்றது. இவ்வுடல் ஒரு கோவிலை போன்றது. நான் இவ்வுடல் என்ற கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கின்றேன். என்னை நானே மிக நன்றாக தெளிவாக பார்க்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இந்த உடல் என்ற ஆடையை, இந்த உடல் என்ற வீட்டை, இந்த உடல் என்ற கோயிலை விட்டு மேல் நோக்கி ஒரு பறவை போல மெதுமெதுவாக பறக்க ஆரம்பிக்கின்றேன். நான் ஆத்மா,
உடலின் உலகம் அனைத்தையும் விட்டு என்னுடைய வீட்டை நோக்கி, சொந்த வீட்டை நோக்கி, என்னுடைய சொந்த தந்தையை சந்திப்பதற்காக நினைவு பயணம் செய்கின்றேன். நான் இப்போது சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து ஒரு செம்பு நிறமான உலகை அடைகின்றேன். எங்கு பார்த்தாலும் செம்பு நிற ஒளி, பொன் சிவந்த வானம், இந்த உலகம் எனக்கு பிரியமானதாக இருக்கின்றது. அகண்ட, பரந்த, விரிந்த, பொன் சிவந்த வானம் என் மனம் அமைதி அடைகின்றது. எங்கு நோக்கிலும் அமைதியே அமைதி. எங்கு நோக்கிலும் செம்பொன் நிற ஒளி. இதுவே என்னுடைய சொந்த வீடு, ஆத்மலோகம். என் சொந்த தந்தை இருக்கக்கூடிய சிவலோகம். அமைதியான வீடு, சாந்தி தானம், பரலோகம், பிரம்மலோகம், பரந்தாமம். நான் என்னுடைய வீட்டில் என் தந்தையோடு, என் தந்தையின் அருகாமையில் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். என்னுடைய தந்தை என்னுடைய வீட்டின் உச்சியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றார். நான் என்னுடைய வீட்டில் என் தந்தையோடு மிகவும் ஓய்வாக, அமைதியாக, வசதியாக அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய இனிமையான அன்பான தந்தையின் மிக அருகாமையில் அமர்ந்திருக்கின்றேன். மிகவும் இனிமையான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். என் தந்தை ஞானத்தின் கடலாக, தூய்மையின், அமைதியின், அன்பின், மகிழ்ச்சியின், பேரானந்தத்தின், சர்வ சக்திகளின் கடலாக இருக்கின்றார். ஆத்மாவாகிய நானும் என் தந்தை போலவே ஞானத்தாலும், அனைத்து நற்குணங்களாலும், சர்வ சக்திகளாலும் நிறைந்திருக்கின்றேன். என் தந்தையிடமிருந்து சக்தி வாய்ந்த ஒளி அலைகள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். என் தந்தையின் மிகவும் நெருக்கத்தில், மிகவும் அருகாமையில் நான் இருக்கின்றேன்.
என் தந்தையிடமிருந்து நாலாபுரமும் குணங்களும் சர்வ சக்திகளும் பரவிக்கொண்டிருப்பதை என் மனக்கண்கள் மூலம் பார்க்கின்றேன். என் தந்தையிடமிருந்து ஒளியும் சர்வ சக்திகளும் எனக்குள்ளும் நிறைந்து கொண்டிருக்கிறது. என் மீது என் தந்தையினுடைய ஒளிக்கதிர்கள் விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் என் தந்தைக்கு சமமாக மாறிக்கொண்டிருக்கின்றேன். நானும் ஞானத்தாலும் குணங்களாலும் சர்வ சக்திகளாலும் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் என் அன்பு தந்தையிடம் அன்போடு உரையாடுகின்றேன். சிவபாபா, நீங்களே என்னுடைய சத்தியமான தந்தை, அழிவற்ற தந்தை. இப்பூமியில் சொர்க்கத்தை, வைகுண்டத்தை, பொன்னுலகை எனக்காக படைக்கக்கூடிய தந்தை. தந்தையே, நீங்கள் இந்த உலகையே சொர்க்கமாக, அமைதியும் மகிழ்ச்சி நிறைந்த பூந்தோட்டமாக மாற்றிவிடுகின்றீர்கள். தந்தையே, நீங்களே எனக்கு சொர்க்கத்தின் ஆசி அளிக்கின்றீர்கள். நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி! என்னை போன்ற பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. நான் அதிர்ஷ்ட நட்சத்திரம். தந்தையே, உங்களை அடைந்த நான் முழு உலகையும் அடைந்து விட்டேன். நான் இனி அடைய வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. தந்தையே, உங்களை தேடி பிறவி பிறவிகளாக, கோவில் கோவிலாக தேடி அலைந்தேன். ஆனால் என்னால் உங்களை அறியவோ அடையவோ முடியவில்லை. தந்தையே, உங்கள் அருளால் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டேன். சிவத்தந்தையே, உங்களுடைய அறிவுரைப்படி நடந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை உங்களிடமிருந்து அடைவேன். தந்தையே, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆனாலும் கோடானு கோடி மடங்கு நன்றிகள் தந்தையே. சிவத்தந்தையே, நீங்களே எனக்கு சத்தியமான ஆசிரியர். நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! பகவானே வந்து பாடம் கற்பிக்கின்றார் என்று எங்கும் எழுதப்படவில்லை. நான் கனவிலும் கூட நினைத்திருக்காத பாக்கியத்தை நான் அடைந்துவிட்டேன். என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. தந்தையே, உலகம் தேடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் அடைந்து விட்டேன். தந்தையே, நீங்கள் எனக்கு
சத்தியமான ஆசிரியராகி ஆன்மீக ஞானத்தை, 3 கால ஞானத்தை, 3 உலகத்தை பற்றிய ஞானத்தை எனக்கு கற்பிக்கின்றீர்கள். நீங்கள் என்னை ஞானம் நிறைந்தவனாக, 3 காலத்தை அறிந்தவனாக, 3 உலகத்தை அறிந்தவனாக ஆக்கிவிட்டீர்கள். சுயதர்சன சக்கரதாரி ஆக்கிவிட்டீர்கள். தந்தையே, நான் இந்த படிப்பை, நீங்கள் கற்பிக்கக்கூடிய இந்த உயர்ந்த கல்வியை தினமும் கவனமாக படித்து ஞான சொரூபனாக ஆகியிருப்பேன். தந்தையே, இப்படிப்பை நல்ல முறையில் படித்து புதிய உலகின், சொர்க்க உலகின் உயர்ந்த பதவியை நிச்சயம் அடைவேன். சிவத்தந்தையே, நீங்களே ஆத்மாவாகி என்னை தூய்மையாக்கக்கூடிய, பாவத்தை போக்கக்கூடிய மன்மனா பவ என்ற மகா மந்திரத்தை எனக்கு அளித்து என்னை பரிசுத்தமாக்கக்கூடிய சத்குருவாகவும் இருக்கின்றீர்கள். தந்தையே, சத்குருவாகி எனக்கு நீங்கள் ஸ்ரீமத் என்ற உயர்ந்த வழியை கொடுத்து பவித்ர பவ, யோகி பவ என்ற உயர்ந்த வரதானங்கள் அளித்து ராஜ யோகத்தை கற்பித்து என்னை இந்த பாவம் நிறைந்த, துக்கம், கவலை, வேதனை நிறைந்த இக்கலியுகம் என்ற விஷக்கடலிலிருந்து என்னை விடுவித்து சத்யுகம் என்ற பார்க்கடலுக்கு என்னை அழைத்து செல்கின்றீர்கள். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி அளிக்கக்கூடிய என்னை உங்கள் கூடவே இருந்து நல் வழிகாட்டியாகி அழைத்து செல்லவும் செய்கின்றீர்கள். தந்தையே, சத்குரு ரூபத்தில் நீங்கள் எனக்கு அளித்துள்ள உயர்ந்த வழிப்படி, கட்டளைப்படி என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் நடப்பேன். தந்தையே, மனதால் உங்களைத் தவிர வேறு யாரையும் நான் நினைவு செய்ய மாட்டேன். உங்களை நினைவு செய்வதால் பல பிறவிகளின் பாவங்கள் நீங்குவதை நான் உணர்கின்றேன். நான் உங்களிடமே சர்வ சம்பந்தங்களையும் வைத்துக் கொள்வேன். உங்களுடைய கட்டளைப்படி சம்பூர்ண தூய்மையை கடைபிடித்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை உங்களிடமிருந்து அடைவேன். தந்தையே, நீங்கள் முள்ளாக இருந்த என்னை மலர் போல் ஆக்கிவிட்டீர்கள். கல்புத்தியாக இருந்த என்னை தங்க புத்தியாக மாற்றினீர்கள். பூஜை செய்து கொண்டிருந்த என்னை நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர் ஆக்கிவிட்டீர்கள். ஏழையாக இருந்த என்னை புது உலகத்தினுடைய அதிபதியாக ஆக்கிவிட்டீர்கள். தந்தையே, உங்களுக்கு பல கோடி மடங்கு நன்றிகள். இப்பொழுது நான் தந்தையிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இவ்வுலகத்திற்கு, கர்ம பூமிக்கு திரும்புகின்றேன். மீண்டும் இம்மனித உடலில் புருவ மத்திய என்ற ஆசனத்தில் அமர்கின்றேன். நான் என் தந்தையிடமிருந்து அடைந்த ஞானம், குணங்கள், சக்திகளை எனது வார்த்தையை, எனது எண்ணத்தில், என்னுடைய செயல்களில் செயல்படுத்தி வெளிப்படுத்தி என் தந்தையை
அனைவருக்கும் வெளிப்படுத்துவேன். என்னிடமிருந்து அமைதியின் ஒளி அலைகள் என்னை சுற்றிலும் நாலாபுறமும் பரவி கொண்டிருக்கின்றது. முழு உலகிலும் அமைதி பரவி கொண்டிருக்கின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.